ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த லாங் வீடியோவில் 5 விதமான ப்ரௌனிஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி இதெல்லாம் ஷார்ட்ஸில் இருக்குது. ஒவ்வொரு வீடியோவாக நம்ம தேடி போய் செய்கிறதுக்கு பதிலாக இப்போ இது ஒரே வீடியோவாக இருக்க எந்த ப்ரௌனி வேணுமோ அந்த ப்ரௌனி ரெசிபி எடுத்து செஞ்சிடலாம். ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஜ்ஜியாக சூவியாக சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டார்க் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் இருந்தால் கூட பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். ஒரு பவுல் எடுத்து ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3 எக்ஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் இப்போ வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே மைதா, கொக்கோ பவுடர், சால்ட், பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப் டின்னு எடுத்துருக்கேன். இதில் ஆயில், மைதா ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கேக் பேட்டர் ஹேர் பபிள்ஸ் இல்லாமல் தட்டி எடுத்து டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணி வச்சிருந்த பாத்திரத்தில் நான் இப்போ பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஃபஜ்ஜியாக சூவியாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓரியோ ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேக்கிங் ட்ரையில் ஆயிலும் மைதாவும் டஸ்ட் பண்ணி எடுத்து என்கிட்ட ஓவன் இல்லை, ஸோ அதனால் இட்லி பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணி வச்சு 1/2 கப் எண்ணெய், 1/2 கப் சக்கரை, 1 முட்டை, 1/2 கப் பால் இது எல்லாத்தையும் பீட் பண்ணி தனியாக வச்சு மைதா 1 கப், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரை இன்க்ரீடியன்ட் தனியாக வச்சுக்கலாம். ஓரியோ பிஸ்கெட் எடுத்து பிஸ்கெட் தனியாக, க்ரீம் தனியாக செப்பரேட் பண்ணி பிஸ்கெட்டை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய், சக்கரை அதெல்லாம் பீட் பண்ணி வச்சிருந்தால, ஸோ அதில் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி லம்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம சாக்லேட் சிரப் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பிஸ்கெட் பவுடர், கண்டென்ஸ் மில்க் 1/2 கப் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லம்ஸ் இல்லாமல் பேட்டர் ரெடி ஆனோன்னு பேக்கிங் ட்ரேயில் மாற்றி மேலே கொஞ்சம் சாக்கோ சிரப், ஓரியோ பிஸ்கெட் பவுடரை கொஞ்சம் மேலே தூவி விடலாம். இப்போ 30 இல்லை 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் என்ன சந்தோஷம்னா அந்த கிரிங்கிள் டாப் வந்திருக்கு, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஓரியோ க்ரீம் எல்லாத்தையும் நான் ஹாப்பி பர்த்டே ராஜ் அப்படின்னு சொல்லி நான் பர்த்டே கேக்காக மாற்றிட்டேன். அவ்வளோதாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து 3 எக்கை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நியூட்ரல்லா 200 கிராம் நான் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நியூட்ரல்லா ப்ரௌனியில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அது என்னன்னு கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம சுகர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் கரையணும். இப்போ 1 கப் மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரே டைரெக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பேச்சுலாவில் பண்ணாலும் சரி, இல்லை விஸ்கில் பண்ணாலும் சரி, ஒரே டைரெக்ஷனாக தான் நம்ம கேக்கை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் வரும். இப்போ நம்ம ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து ஆயில், மைதா டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நட்ஸு, நியூட்ரல்லா சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த மிஸ்டேக் என்னன்றது சொல்கிறேன். கொக்கோ பவுடர் நான் ஆட் பண்ணல, ஆனாலுமே டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருந்தது. அந்த ப்ரௌனிக்கான அந்த கலர் தான் இல்லை. 10 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ 35 மினிட்ஸுக்கு பேக் பண்ணிட்டு அவ்வளோதாங்க, நம்மளோட நியூட்ரல்லா ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க. பிளாண்டி ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மெல்ட் பண்ண பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூடவே பண்ணாமல் 1 எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சுகர் கரையணும். இது கூட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், மைதா ஆட் பண்ணிக்கிறேன், பேக்கிங் சோடா, சால்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கலக்க கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இது கூடவே நான் சாக்லேட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து பேக்கிங் ட்ரேயில் மாற்றிக்கிறேன். இது மேலேயும் கொஞ்சம் சாக்லேட் நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சு இந்த பாத்திரத்தில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதேமாரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் DC டேஸ்டி கிச்சன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பிளாண்டி ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஹெல்த்தியான ராகி ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நான் மெல்டட் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் நல்லா சூடு ஆறின பிறகு 2 எக்கை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெனிலா எசன்ஸே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ராகி, பேக்கிங் பவுடர், சால்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொக்கோ பவுடரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நட்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிட்டு இது மேலே ஹேர் பபிள்ஸ் இல்லாமல் ஸ்டிக் வச்சு தட்டிட்டு நட்ஸையும் சாக்லேட்டையும் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான ராகி ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் கிவ் அவே கேட்டிருந்தீங்க. நம்மளோட சேனல் இப்போ தான் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கோம். நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோடனே நான் கிவ் அவே தரேன். ப்ரௌனி தான் கிவ் அவே கொடுக்க போகிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலையும் நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் தான் எப்படி கிவ் அவே கொடுக்க போகிறேன்னு சொல்ல போகிறேன். அதேமாதிரி இன்ஸ்டாலேருந்து தான் கிவ் அவேக்கு சூஸ் பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.